அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 17/3/2026 பங்குனி மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. சூரிய உதயம் 6:20 சூரிய லக்னம் மீனம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம். நம்முடைய சேனலில் வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷனாக நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். மேசம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மகிழ்ச்சியுடன் நீங்கள் கொண்டாடுவீங்க. உங்களிடம் வெற்றி பெறுவோம் என்ற உறுதியுள்ள காரணத்தினால நீங்கள் வெற்றியை எளிதில் அடைவீங்க. உங்களுடைய பணிகளை நீங்கள் மகிழ்ச்சியாக செய்வீங்க. பொதுவான விஷயங்களை பகிர்ந்து கொள்வதன் மூலம் சக பணியாளர்கள் ஒத்துணர்வு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. நீங்களும் உங்கள் துணையும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வீங்க. ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை காரணமாக உறவின் நல்லிணக்கம் காணப்படும். நிதி நிலைமை சிறப்பாக இருக்குது. உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இருக்குது. பணத்தை நீங்கள் பயனுள்ள வகையில் செலவு செய்யலாம். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த உகந்த நாள். முக்கியமான முடிவுகள் எடுக்க சிறந்த நாள். இன்றைய நாள் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய பணிகளை திறமையாக நீங்கள் கையாளுவீங்க. புதிய வாய்ப்புகள் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. உங்களுடைய முயற்சிக்கு பலன் கிடைக்கக்கூடியதாகவும் நீங்கள் சிறப்புடன் பணியாற்றக்கூடிய வகையில் இருக்குது. இன்று உங்கள் துணையிடத்தில் அன்பாக இருப்பீங்க. உறவில் காணப்படும் நல்ல ஒரு புரிந்துணர்வே இதற்கு காரணம். நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்கு. உங்களுடைய சேமிப்பு உயரக்கூடியதாகும். இன்றைய நாளை நீங்கள் சிறப்பாக திட்டமிட்டு முன்னேற வேண்டும். உற்சாகமாக ஆற்றலுடன் காணப்படுவீங்க. உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கு. மிதுனம் ராசி நண்பர்களே, எதிர்மறை எண்ணங்களை விலக்கி நேர்மறை எண்ணங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். நம்பிக்கையுடன் செயல்பட்டால் உங்களுடைய இலக்குகளில் வெற்றி காணலாம். தவறான ஒரு புரிந்துணர்வு காரணமாக சக பணியாளர்களுடன் தகவல் தொடர்புள்ள பிரச்சனைகள் காணப்படும். இது உங்களுடைய பணியின் வளர்ச்சியை பாதிக்கும். தவறான ஒரு புரிந்துணர்வு மற்றும் அபிப்பிராயம் காரணமாக உங்கள் துணையிடத்தில் அமைதியின்மை காணப்படலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தை குடும்பத்திற்கு செலவு செய்வீங்க. கணிசமான தொகை இழப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. அஜீரண கோளாறுகள் காணப்படலாம். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள். கடகம் ராசி நண்பர்களே, இன்று தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளதால் புத்திசாலித்தனத்துடன் நீங்கள் செயல்பட வேண்டும். பொறுமையும் உறுதியும் மற்றும் குறைந்த காணக்கூடியதாகவும் உங்களுடைய பண்புகளை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். பணியிட சூழல் சிறப்பாக இருக்கு. உங்களுடைய பணியில் தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்கு. இதனால மேலதிகாரிகளுடைய அதிருப்திக்கு நீங்கள் ஆளாகலாம். நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். கடுமையான செயல்கள் மற்றும் உணர்ச்சிகள் வசப்படுவதன் மூலம் உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்க இயலாது. அதிகரிக்கும் செலவுகள் காரணமாக உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடிய வகையில் இருக்குது. பணத்தை சிறந்த முறையில் நீங்கள் செலவிட வேண்டும். உங்களுடைய பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்ய வேண்டும். மன உளைச்சல் காரணமாக தொண்டைகளில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. யோகா மற்றும் உடற்பயிற்சி மூலம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். சிம்மம் ராசி நண்பர்களே, தொலைதூர நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளின் ஆதரவை நீங்கள் பெறுவீங்க. இந்த காலகட்டம் சக பணியாளர்களுடைய ஆதரவை பெறக்கூடியதாகவும் உங்களுடைய பணியில் முயற்சிகளை நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. கடினமான சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் நீங்கள் உற்சாகமான ஒரு மனநிலையில் இருப்பீங்க. ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாளை நீங்கள் நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வாய்ப்புகள் உங்களுக்கு நல்ல முறையில் இருக்குது. நீங்கள் பொறுப்புடனும் அர்ப்பணிப்புடனும் பணியாற்றுவீங்க. உங்களுடைய புரிந்துணர்வு சக்தி மூலம் நீங்கள் கடினமான பணிகளையும் எளிதாக செய்து முடிப்பீங்க. உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருப்பீங்க. சமயோகிதமான புத்தி, நேர்மறை எண்ணங்கள் இந்த சூழல் உங்களுக்கு உருவாக்கி தரக்கூடியதாக இருக்குது. நிதி வளர்ச்சி உங்களுக்கு சீராக இருக்குது. நீங்கள் இன்று உங்களுடைய குடும்ப நலனுக்காக செலவு செய்வீங்க.
ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. உங்களிடம் மன உறுதி காரணமாக இன்று நல்ல ஒரு ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிப்பீங்க. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய தினசரி செயல்களை மேற்கொள்வதில் சற்று எச்சரிக்கை தேவை. வெற்றி பாதையின் குறுக்கே பதட்டமும் ஏமாற்றமும் காணப்படலாம். பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பது கடினமாக இருக்குது. உங்களுடைய பணிகளை மேற்கொள்வதில் தாமதம் காணப்படலாம். குறைவான புரிந்துணர்வு காரணமாக உங்கள் துணையிடத்தில் சூடான வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இன்று குடும்பத்தாருக்கு செலவு செய்வீங்க. அதன் வீண் செலவாக இருக்கும். திட்டமிட்டு கட்டுப்பாட்டுடன் செலவு செய்வது உதவிகரமாக இருக்குது. கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடிய வகையினே இருக்குது. உங்களை நீங்கள் வருத்தி கொள்ளாமல் முயற்சி செய்வது ரொம்பவும் நல்லது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, அதிக கவலையுடன் காணப்படுவீங்க. உற்சாகமாக இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ளுங்கள். பணிகளை முடிப்பதற்கு நீங்கள் கூடுதல் கவனம் தேவை. உங்களுடைய பணி காரணமாக பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும். நீங்கள் சகஜமாக உறுதியான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது. இதனால் உங்களுக்கு நல்லுறவை அனுபவிக்க இயலும். பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது. தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம். எனவே கவனமாக இருக்க வேணும். ஆரோக்கியமாக இருக்க யோகா மற்றும் உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்லது. இன்று உங்களுக்கு இருமல் பிரச்சனையால் அவதிப்பட நேரலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள். தனுசு ராசி நண்பர்களே, சுய முயற்சியின் மூலம் உங்களுடைய இலக்குகளை அடையலாம். எந்த ஒரு செயலுமே நம்பிக்கையுடன் செய்யுங்கள். பணியிடத்தில் மேலதிகாரிகளுடைய நம்பிக்கையை நீங்கள் பெறக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. உறவின் நல்லிணக்கம் காணப்படலாம். இது மேலும் வளரும். உங்கள் துணை சம்பந்தமாக இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. மகரம் ராசி நண்பர்களை, கடினமான சவால்களை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. ஆன்மீக ஈடுபாடு ஆறுதல் அளிக்கும். பணிகள் அதிகமாக காணப்படலாம். சில சவாலான சூழ்நிலைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். உங்கள் துணையிடத்தில் அமைதியின்மையே உணர்வீங்க. உங்கள் துணையிடத்தில் வெளிப்படையான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கையில் அதிக பணம் காணப்படாது. மருத்துவ செலவுகளை நீங்கள் மேற்கொள்வீங்க. தோல் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கார உணவுகளை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கியத்தில் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு விஷயங்களை வேறு நாளைக்கு தள்ளி போடுவது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய பணியில் தவறுகள் செய்ய வாய்ப்பு இருப்பதால் நீங்கள் மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வகையில் இருக்குது. நிதி வளர்ச்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்காது. ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். தோல் சம்பந்தமான பிரச்சனைகளால் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. வறுத்த கார உணவுகளை உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களுக்கு தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டியது சிறப்பு. மீனம் ராசி நண்பர்களே, உங்களுக்கு சாதகமான நாள் அல்ல. நீங்கள் கவலையுடன் காணப்படுவீங்க. எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். எந்த விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பணிகளை கையாளுவது அவ்வளவு எளிதாக இருக்காது. இன்று உங்களுக்கு கடினமான நாளாக இருக்குது. நீங்கள் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். பணிகளை கவனமுடனும் நம்பிக்கையுடனும் மேற்கொள்ளுங்கள். உங்கள் துணையிடத்தில் நல்லுறவை பராமரிக்க நீங்கள் உங்கள் துணையிடத்தில் தவறான ஒரு லேசான புரிந்துணர்வை கேட்டு மகிழ்ச்சி அடைய வேண்டியது நல்லது. நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது. சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது. உங்களுக்கு கவலை ஏற்படுத்தும். குழந்தைகளின் ஆரோக்கியம் பற்றி கவலை இருக்கலாம். ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.